சமீபத்தில் ரஜினி சார் பாலிடிக்ஸ்ல பர்ஃபார்மிங் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் நடிகர்கள் நிறைய பேர் ரிட்டையர் ஆகாம தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் ஐயாவும் ஒருத்தர் பகைச்சுவையா இல்ல நகைச்சுவையா சொல்லிக்கிட்டாலும் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது ரிட்டையர் ஆகாம வேலை செய்யறது தான். என்னடா இது எல்லாருமே வந்து அர்லி ரிட்டையர்மெண்ட் அட் ஏஜ் ஆஃப் 40, ரிட்டையர்மெண்ட் அட் ஏஜ் ஆஃப் 50 அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் ரிட்டையர்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு வந்து முக்கியமா ஒரு 5 காரணம் இருக்குங்க. அந்த 5 காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி டெய்லி growth டிப்ஸ், சேல்ஸ் டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணங்க. நீங்க என்னதான் கார்பஸ் ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சாலும் நிச்சயமா வந்து இருக்கிற இன்ஃபிளேஷன்ல நமக்கு வந்து தொடர் பண தேவைகள் இருக்கும். ரஜினி சார் கிட்டயும் துரைமுருகன் ஐயா கிட்டயும் இல்லாத பணமா? அந்த பணம் நமக்கும் தேவை தானே, அதனால தொடர்ந்து இயங்குவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட உடல்நலம், அப்புறம் மனநலம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணலாம். 58 வயசுக்கு அப்புறம் என் வீட்டு பக்கத்துல ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தாரு. அவர் வந்து கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வீட்லயே வந்து அவர் வந்து டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் பண்ணி பிளிப்கார்ட், அமேசான் போன்ற வெப்சைட்ஸ்ல வித்து வருமானம் பார்த்தாரு. நாலாவது வந்து நீங்க வந்து ஒரு கண்டினியூஸ் இப்ப இருக்கிற தாத்தா பாட்டி மாதிரி வந்து மொபைல் எடுத்துட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணு, வாட்ஸ்அப்ல எப்படி மெசேஜ் அனுப்புறது எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்லாம நீங்க டெக்னாலஜி அப்டேட்டடா இருப்பீங்க. அஞ்சாவது முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஹியூமன் கேபிட்டல் தொடர்ந்து வேலை செய்யறதுனால அது வந்து எக்கானமிக்கும் ரொம்ப நல்லது.